ஆண்டி. பவித்ரா, பவித்ரா எங்க போனா? பவி, எங்க அவ? அடியே பவித்ராவை காணோம்டி. பவித்ரா, பவி, பவி, பவித்ரா, பவி, பவி எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க போனா இவ? எங்கன்னு போய் நான் தேடுவேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. பவித்ரா, 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 பவி. நான் வர மாட்டேன், எக்ஸாம் இருக்குன்னு சொன்னவள நானே கூட்டிட்டு வந்து மிருகத்துக்கு பலி கொடுத்துட்டேனே. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? கூப்பிட்டு வரும்போது இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. அபி போயிருக்கான்ல, அவன் கண்டிப்பா கூட்டிட்டு வருவான். ஆன்ட்டி, நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க ப்ளீஸ், சும்மா இருங்க. அமைதியாவா? இவ்வளவு தூரம் எங்க போனா இவ? அடி கத்துற. பவித்ரா, ஆடி. வா வா வா. அபி, விட மாட்டேன்டா, செத்தடா. அபி, அறிவேதா இருக்கா இல்லையா உனக்கு? நான் ஒரு 1 hour லேட்டா வந்தா என்ன ஆயிருக்கும்? அங்க நெட்வொர்க் சரியா கிடைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அதுக்குள்ள அவன் வந்து வச்சேன்னு வை ஒண்ணு. மொபைல் நெட்வொர்க் பாக்குறேன்னு வந்துட்டு இப்ப வீட்டுல இருக்கிற நெட்வொர்க்கை நீ கட் பண்ணிருப்ப.
சரி வா போலாம். என்னாச்சு? தேங்க். அது என்ன பாதி சொல்ற தேங்க்னு? முழுசா சொல்லாத. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நான் ஒன்று சொல்லணும், சொல்லலாமா? அது என்ன சொல்லு. ஓ, ஐயனா என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியல, முழுசா சொல்லு. ஐ லவ் யூ. I love you too. இந்தா உன்னோட மொபைல். அபி, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி. அங்க பாருங்க, அபியும் அவளும் ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? எங்கேயாச்சும் போனா யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போன உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? இடியட் போ. சரி விடுங்க, தொலைஞ்சு போனவங்க தான் மறுபடியும் வந்துட்டாங்கல்ல, இன்னும் அந்த மலை ஏறி நம்ம இறங்கணும். வாங்க. சரி விடுங்க, நான் முன்னாடி போறேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் தானே வழி காட்டணும். தனியா செல்லு எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்லாம் போயிடாதீங்க தயவு செய்து. கொஞ்ச நேரத்துல ஐயா, எதுக்கு அந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் வாங்க, என் பின்னாடி தானே வர பின்னாடியே வாங்குங்க. இந்த பக்கம் தானே வர சொன்னேன். மல்லப்பா சொல்றது கேளுங்க. அவர் பின்னாடியே போங்க, அப்பதான் கடகடன் வேலை முடிச்சிட்டு சீக்கிரம் வர முடியும். பாத்து. ஆவுனா இதை வேற கையில் தூக்கி பிடிச்சிக்கிறான். கொடு கையை. இப்போ நான் பிடிச்சிருக்கிற கையை எப்போவுமே விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கேர்ஃபுல், இன்னும் நிறைய தூரம் இருக்கு மலை ஏறதுக்கு. அம்மா அம்மா, என்ன சின்னு? அங்க போலாமாமா? எங்கடா போகணும்? அங்க. அங்கேயா? அவ்வளவு தூரம் வேணாண்டா செல்லம். ப்ளீஸ்மா, போலாமா? வேணாண்டா செல்லம், அது ரொம்ப தூரமா இருக்குல்ல. ப்ளீஸ்மா, போலாமா? அடம் பிடிச்சா அடி பிச்சு போடுவே. சொன்ன கேட்க மாட்டியா இப்போ? என்னம்மா, என்ன சொல்றாவ? இங்க பாருங்க, அங்க தூரத்துல இருக்க மலைக்கு போகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. சரி வாங்க போலாம். இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறோம்? ஏய், இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த மலைக்கு போகணும்னு நினைக்கிறதும் நம்மளும் ஆபத்துல போய் மாட்டிக்கிறதும் ஒண்ணுதான். ஓஹோ, கரண்டியை காய வச்சு அதை நம்ம கையிலேயே சூடு வச்சுக்கிற மாதிரின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, புண்ணு ஆறுற வரைக்கும் தான். இது உசுருக்கு சம்பந்தமான விஷயங்க. குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை நம்மளே எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்க. ஏ மல்லப்பா, அப்பத்துல இருந்து உயிர் உயிர்னு சொல்லிட்டு இருக்க நீ. அப்படி என்னதான் இருக்காங்க? பேய் பூதம் இருக்கு அங்க. அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஏப்பா மல்லப்பா, உங்களால வர முடியும்னா வாங்க, இல்லனா வேண்டாம். சும்மா எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்துறீங்க? இன்டர்நெட் காலம் இது. காலம் எவ்வளவோ முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்பயும் வந்து பேய் பூதம் பிசாசுன்னு காலம் எதுவா இருந்தா என்னங்க,
நீங்க சாமி கும்பிடுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி பேய் இருக்கிறதுன்னு சொல்றது உண்மைதாங்க. இதுக்கு மேல உங்களோட இஷ்டம். நான்லாம் கூட வர மாட்டேன். எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் இருக்கு. அபி, மல்லப்பா சொல்றதுலயும் உண்மை இருக்கு. இவங்க இது வரைக்கும் வந்ததே அதிகம். அடம் பிடிச்சு சாக வேண்டாம், சொல்றத கேளு. நிவேதாவுக்கு மலைக்கு போறோம்னு சொல்றதை விட்டுட்டு ஊருக்கு போய் சேர்றதுக்கு வழியை பார்ப்போம். அப்புறம் என்ன, அவளே அதை மறந்துடுவா. அட என்னப்பா நீ 2 மணி நேரம் அவர் கூட பேசுனதுக்கே மல்லப்பா மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. ஐயோ மல்லப்பா, சூரியன் சந்திரனா நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்போ பேயும் பிசாசும் நம்ம கண்ணுக்கு தெரியணும்ல மல்லப்பா? ராத்திரி வேலையில எப்பயாவது சூரியனை பார்த்திருக்கீங்களா நீங்க? சூரியனுக்கு பதிலாக நம்ம சந்திரனை பார்க்குறோம்ல மல்லப்பா. சந்திரனை பார்க்கும்போது வெளிநாட்டில் சூரியனை பார்க்குறாங்கல்ல. சரி, நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. எந்த நாட்டுக்காரரா இருந்தா என்ன, ராத்திரி நேரத்துல எந்த நாட்டுக்காரரா இருந்தாலும் சூரியனை பார்த்திருக்காங்களா என்ன? அப்படி இல்லை மல்லப்பா, இவ்வளோ தூரம் இதுக்காக வந்துட்டோம். இதோ இங்கே தானே இருக்கு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிடுவோம், சந்தோஷமா இருக்கும். என்னடா? அப்படிலாம் இல்லைங்க. கூடவே கூட்டிட்டு வந்துட்டு நடுவழியில விட்டு போறது என் பழக்கம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுவே எனக்கு நடக்கணும். மல்லப்பா வாங்க போலாம்.